எனக்கு முதல் வரக்கூடிய காவலனுக்கு ஏண்டா தண்ணி தான் இருக்குது டப்பா இருக்குது அதை கேள்வாம சாமி அஜிண்டா போயிட்டுங்க அஜிண்டா போயிட்டு நான் என்ன பண்ணேன் நேரா டப்பால தண்ணி ஏத்திங்க கைனில போய் உக்காந்துட்டா கைனில உக்காந்துங்க உக்காந்து கழுவுல அனுப்பாங்க டப்பால தண்ணி கிடையாது ஏண்டா டப்பா வாட்ட போகுது மொத்த தண்ணி மூட்டு மாதிரியே ஒரு வாட்ட டப்பால தண்ணி போடுமோனா என்ன பண்றது இருட்டுல தெரியல என்னடா அவனை இருட்டுல தெரியல ஏன்னா டயருக்கு பேப்பருக்கு பிறகு இருக்கும் ஓடுகிடு சொல்லி தேசின்னு வந்துடுறான்னு சொல்லிட்டு அன்னைக்கு டயம் இருந்துச்சு பாரு டயத்து புடுங்கண்ணா புடுங்கி தேய்ச்சின்னு வாங்க அங்கிட்டு வர வேற ஏறிட்டியா என்ன டயனுக்கு அப்புறமாட்டு கிட்ட போய் கண்டுபிடிச்சு பாரு ஏன்னா பூனை காசு வச்சு தள்ளின்னு அதுக்கு மருந்து நான் சொல்றது நல்லா இருக்கும். என்ன மருந்து? உலகத்துல ஒரு கேட்டா எனக்கு உணவக்குமணி இரடா கால தாமதம் போராடுங்க. போன வேண்டுகோள் அவர்கள் வீட்டு சாவிக்கு தவறி விட்டுருக்காங்க. 2 சாவியா இருக்கு வீட்டு சாவி. இங்க நேடையா இருக்கு அதை தவறி விட்டுங்கன்னா சாவி இல்லைன்னா அந்த வந்து வாங்கிங்க ஐயா. சொல்லு சாமி. என்னடா கால தாமதம்? ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. யாருங்க? என் உடம்பு பாக்குறேன் வரா பொண்ணுட்டு யாருக்கு ஒத்துக்கிச்சே உனக்கு ஒத்துக்கிச்சா? ஆமா நான் தான் சொல்றேன் நீங்க பிள்ளை எல்லாம் கடைசிட்டு வரீங்க. பிறகு என்னடா ஆச்சு? சரி கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்துச்சுங்க. பொண்ணுட்டு வரான் பாக்குறான் போயினே வரான் பாக்குறான் போயினே வரான். ஏன் இந்த பேசி அங்க வந்தல ஆமா அப்புறம் ஒரு பொண்ணுட்டு வந்து சென்னையில இருந்து வந்தாங்க சாமி. சென்னையில இருந்து சென்னை மாநகரம் சென்னையில இருந்து வந்தாங்க சாமி. அந்த உடனே மாப்பிள்ளை புடிச்சுட்டான். சரி கல்யாணத்துக்கு தயாரிட்டான். கல்யாணம் போய் கோயில்ல பண்ணிட்டு கல்யாணம் ஏற்பாடு செய்து முடிச்சிட்டீங்க. அதனால கல்யாணம் ஆவாதிச்சு போறியா அதனால வந்து தள்ளி போட கூடாதுனால நம்ம சட்டின்னு கல்யாணத்தை முடிச்சுட்டான். கல்யாணத்தை முடிச்சுன்னு கல்யாணமும் பண்ணிட்டான். ஆனா என் மொண்டாட்டி ஒரு ஆசைப்பட்டா சாமி. என்னடா ஆசை? போட்டோ எடுக்கலாம். புகைப்படம் இருவரும் சேர்ந்து எடுக்கணும். ஒவ்வொரு பெண்மணிக்கு ஒரு ஆசை. கல்யாணம் கணவன் மனைவியாக முதலாக திருமணம் முடிஞ்சு இருவரும் கணவன் மனைவி சேர்ந்து போட்டோ எடுக்கணும். அப்புறம் என் முன்னாடி ஆசைப்பட்டாங்க போட்டோ எடுக்கிறாங்க. ஏன்னா சில பேர் கல்யாணம் பண்ணாலும் வீடியோ கவரேஜ் கல்யாணம் பண்ண மாட்டோம். ஒரு எளிமையா ஒரு எளிமையா கல்யாணம் பண்ணா கூட கோயில பண்ண கூட வீடியோ கவரேஜ் வீடியோ கவரேஜ் நிச்சயமா வைப்பாங்கடா. என் கல்யாணத்துல வைக்கல. அதனால ஜோடியா போய் போட்டோ எடுக்கலாம்னு ஸ்டூடியோக்கு போயிட்டான். ஏண்டா கல்யாணத்துக்கு வைக்கலாம் முதல்ல வச்சுக்க வேண்டியதானே? முதல்ல சொல்ல அவங்க கல்யாணத்துக்கு வைக்கிற முதல்ல மூலக்கு இல்லையா முதல்ல கூட வைப்பாங்களா? அதனால வைக்கிறதுனால சொல்றேன்டா. சரி சரி நேரா ஸ்டூடியோ போன போட்டோ எடுத்துட்டு அத கழுத்தராரமா டேய் அந்த புகைப்படத்தை எடுப்பதற்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த காலத்துல வந்து போட்டோ கழுவி கொடுப்போம். ஆமா இப்பலாம் லேமினேஷன் செட்டிங் பண்ண இல்ல அந்த இதுல அத பண்ணி தர 1/2 மணி நேரம் காலை கட்டு போயிடுது. என் மொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. நீ போய் காலெல்லாம் கட்டது அப்படியே கிடக்குது. சாப்பாடு படி செய்யலாம். நீ வீட்டுக்கு போமா நான் போட்டோ வீட்டுக்கு வர்றேன் அப்படின்ட்டான். வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறான். நேரம் என்ன பண்ண சரி இந்த உட்காந்துக்கிற நேரம் போய் டீ சாப்பிடலாமே வச்சு வர கவாங்கமா இருந்து போட்டோ வாங்கிக்கினேன். வாங்கிட்டு நேரா டீ கடைக்கு போனேன். தேநீர் விடுதிக்கு சென்றேன். மாஸ்டர் ஒரு பால் ஏன் டீ சார் மாட்டியா? டீல நம்மளுக்கு பித்தம். அதனால பால் தான் உனக்கு பிடிக்கும். நேரம் மாஸ்டர் ஒரு பால் பாலை போட்டு என்ன பண்ண டேபிள் மேல வச்சுக்கிறாரு. நானும் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தேன். ஒரு பொம்பளை டீ எடுத்து பால் வாங்க வந்தான். டீ கடைக்கு டீ வாங்க வந்திருப்பாங்க பால் வாங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து சும்மா தானே இருக்கணும். அந்த பால் வாங்கத்து நின்னுட்டா போறியா மேல பேனு ஓடிச்சா அந்த பொம்பளை முந்தாணி போய் பால் மேல உனக்கு வச்ச பால் மேல முடிஞ்சிச்சு அந்த முந்தாணி. சரி இவங்க போவாங்க நம்ம பாலை குடிச்சுட்டு போட்டா வாங்கிட்டு போவோம். இவங்க போவாங்க நம்ம பாலை குடிச்சுட்டு போட்டா தின்னு போலாம் வீட்டுக்கு அப்படின்னு பாக்குறேன். போற மாதிரி தெரியல அப்படியே நின்னுக்கிறான். நான் சத்தியமா சொல்றேன் சரி பால் வேற ஆறிடுமே. அவங்க கூட நான் தப்பாக பால் எதுவும் பேசல. நேரா போய் என்ன சொன்ன
முந்தானி தூக்கி ஏங்க நான் தப்பா சொன்னேன். யாருடா அவன்? நான் எனக்கு வாங்கின பால் இருக்குமா, நீங்க துணி வைத்திருக்கீங்க, துணி விலகடா நடத்துக்கிறேன். அது நம்ம என்ன தெரியும், வாட்சி தூத்து தெரியாது. வாங்க சூரி. அன்னைக்கு என்ன பண்ண டீ கல்ல வர மொத்தம் ஒரு குமுறு போறோம். ஏண்டா பெண்ணு ஒரு ஆம்பளைக்கு யாரும் சொல்ல வர மாட்டாங்க. ஆனா பெண்ணுக்கு ஒண்ணுனா அதோடய கும்பல் சேர்ந்துருவாங்க. சரி என்ன பண்ண, அப்புறம் நேக்கா போய் போட்டோ வெட்டுன்னு போட்டோ வாங்கிட்டு நேரம் எங்க ஊரு போற கட்சி பஸ் வந்து கடைசி பஸ் வந்தோன்னு சரியான கூட்டம். கடைசி பஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே ஏறிடுவாங்க. மொத்த பேர் யாருன்னு என்னால யாரும் முடியல. நானு நெகிக்கின்னு சண்டா போய் நின்ட்டேன். அத சொல்றேன். ஏதோ பேர் சொல்ல ஏறிட்டேன். கலின்னு போய் இன்னும் சண்டா நின்ட்டேன். போட்டோ வச்சு அக்கல் வச்சுக்கினா கூட்டம் அதிகமா இருக்கு. எங்கடா தொலைச்சுடுமோ ஒரு கை கம்பியை புடிச்சினா பஸ் கல்லு வச்சையா சைடான் பஸ் போயினே இருக்கு. பஸ் போயினே இருக்குதுங்க. போயினே இருமே பெரிய வேகத்தோட. ஓஹோ அந்த வேகத்தோட பார்த்தா உமால பெரிய காட்சி. அவன் பிரேக் அடிச்சான் பாரு. நான் ரெண்டு கை தூக்கி மேல பூச்சினான். அக்கல் போட்டா கீழே போச்சு. கீழே வந்து போற மேல கம்பி பிடிச்ச ரெண்டு கையில போட்ட அக்கல் வச்சது கீழே வந்து போச்சு. அப்புறம் என் பின்னாடி நின்னுங்கள பொம்பளை அவன் போய் போட்டா மெச்சு நின்னுங்கறான். ஏடா டேய் அப்புறம் என்னடாச்சு? சரி அவங்க ஸ்டாப்பிங் வருவாங்க, இறங்கி போவாங்க, நம்ம போட்டோ எடுத்துன்னு போலாம் அப்படின்னு நீ பாக்குற. அவங்க ஸ்டாப்பிங் வருவாங்க, இறங்கி போனா போட்டோ எடுத்துன்னு நம்ம போலாம் அப்படின்னு பாக்குறது இறங்குற மாதிரி தெரியல. இறங்குற மாதிரி தெரியல. ஏன் ஸ்டாப்பிங் வந்துச்சு? நீ இறங்க போற ஸ்டாப்பிங் வந்துச்சு. நான் தப்பா கப்பா எதுவும் பிரச்சனை அவங்களுக்கு அம்மா உங்களுக்கு கால தூக்குமா நான் போட்டேன். அங்க கூட பச்சிருக்கிற உமால குமுறு குமுறு. பிறகு சரி அந்த போட்டோ நெக்க எடுத்துனுங்க. போட்டோ நெக்க எடுத்து நான் வந்து ஊர்ல வீடு கட்டிடல. ஒல்லி மோட்ல கட்டிங்கறேன். ஒல்லி மோட்ல கட்டிங்கறேன். பொறும்போகு யார பொறும்போகு? பொறும்போகு ஊர்ல கட்டி. அது தேவடியா பையா நான் பொறும்போகு கட்டி. நீ ஊட்ட வந்து பாத்தியா? அம்மா டேய் கரிமுத்தியா. நான் வந்து ஊர்ல வீடு கட்டினா ஒல்லி மோட்ல நிலத்துல கட்டிங்கறேன். பொறும்போகு கட்டி. அம்மா பொறும்போகுல பாத்தா. டேய் பொறும்போகு கூட கட்டடா. நீ பட்டாயில கட்டினா போய் அங்கங்க கையெழுத்து வாங்கி வரணும். நான் பொறும்போகுல இருந்தா இன்னைக்கு இந்த ஏரியில கட்டுவேன், நாளைக்கு அந்த ஏரியில கட்டுவேன். என் விருப்பம் எங்க ஒண்ணா கட்டிட்டு போவோம் போடா. என்னங்க சொல்றேன்? ஆமாண்டா நான் ஊர்ல வீடு கட்டிடலங்க. நான் தான் மண்ணு ஜனம் அமைதியாகுது. சும்மா நான் பேசி நம்ம நேரா கொடி வையா நடந்து போனேன். குறுக்கு வழி போட்டு அடிச்சு கொடி சைலண்ட் கொடி வையா போயினுக்கிறையா. நேரா போயினுக்கும் போது என்ன பண்ண தண்ணி தாக வச்சு அடி வேற ஒரு பக்கம் நான் வறண்டு போச்சு. டீ அங்க குடிக்கலையே, பால் குடிக்கலையே. பார்த்தா பஞ்சட்டி அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு தொட்டிக்குது. மேல் தொட்டி ஒண்ணு கீழ் தொட்டி ஒண்ணு. மேல் தொட்டில தண்ணி வருது சைலண்ட். கீழ் தொட்டில தண்ணி வந்து இறங்கி போகுது. அன்னைக்கு நான் என்ன பண்ண போட்டு எடுத்துமே மேல தொட்டில வச்சுட்டு தொட்டி மேல பக்கத்துல வச்சுட்டேன். தண்ணி மொண்டு குடிக்கலான்னு பார்த்தா காத்து மழை அடிக்கிற காத்துல போட்டா தொட்டி ஒண்ணு விழுந்து போச்சு. தொட்டில பார்த்தா மேல் தொட்டில விழுந்துச்சா யாரா கீழ் தொட்டி வந்துச்சு. கீழ் தொட்டி வந்தா 4 பொம்பளை குளிச்சுக்கிறாங்க ஊத்தி போட்டு. சரி இந்த பொம்பளை குளிச்சுட்டு போவாங்க. வீட்டுக்கு போனா நம்ம போட்டது நம்ம பாட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். போவாங்க நம்ம பதில் போவாங்க போவாங்க பாக்குறேன். நீ போற மாதிரி தெரியல. அவங்க அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட தப்பா பேசல. அம்மா 4 பொம்பளை மேல ஏதோ பெண்கள் குளிச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு போறதே தவறு. 4 பெண்களை மேல ஏறி வாங்க நான் போட்டு என்னடா காலத்தாமதம் என்றால் கட்டி கதை கொட்டது கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் பஞ்சாபாடு மகன் புளியந்திரன். அந்த புளியந்தருடைய மகன் தான் ரூபச்சந்திரன். திறப்போடு வந்தீர்கள் அப்படி ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறது.
படிப்பாரோ என்று தெரியவில்லை. சரி வந்து பார்க்கலாம்.